மத்தேயு மற்றும் லூக்காவின் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் தனித்துவமான பிறப்பை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்து பிறந்த விதத்தை போட்டிருக்கு. எப்படின்னா, யோசேப்பு மரியாளும் சேர்த்துக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவரால கர்ப்பவதி ஆக்கப்பட்டாங்கன்னு காணப்படுது. அது மட்டும் இல்ல, மத்தேயு என்ன சொல்றாருன்னா, யோசேப்பு நீதிமானா இருந்து அவங்களை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா அவங்களை தள்ளி விடுறதுக்கு யோசனை பண்ணி இருந்தாரு. அவன் இப்படி யோசித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று கூறினார். எனவே யோசேப்பு மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிறகு பெத்லகேமுக்கு அழைத்து கொண்டு போனாரு. இறுதியில புதிய ஏற்பாடுல நீதிமானாக அழைக்கப்பட்ட முதல் மனிதர் யோசேப்புன்னு சொன்னா நம்புவீங்களா? இதை குறித்து தயவு செய்து சிந்தித்து பாருங்களேன்.